அஜித் சார் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரம். இவர் நடிப்புல பொங்கலுக்கு விஸ்வாசம் படம் திரைக்கு வந்தது. இந்த படம் தமிழகத்துல பிரம்மாண்ட வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். படத்துல லாபம் மட்டுமே ரூபாய் 18 கோடியை தாண்டி, அப்படி இருக்க விஸ்வாசம் தமிழகத்துல ரூபாய் 45 கோடிக்கு விற்றாங்க. நல்ல லாபமும் கிடைத்தது. இந்த நிலையில நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சார் ஒரு சில காட்சிகளை வருவார். அதனால இந்த படத்தை 35 கோடிகளுக்கு தான் கேக்குறாங்களாம். ஆனால் போனி கபூர் இந்த படத்தை ரூபாய் 50 கோடிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த படத்தின் அனைத்து படப்பிடிப்பு பணிகளும் முடிஞ்சிடுச்சு. மேலும் எடிட்டிங் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறதாம். அதே போல இன்னும் சில தினங்கள்ல இந்த படத்துடைய டப்பிங் பணிகளும் துவங்க இருக்காங்க. இன்னும் சில தினங்கள்ல வர அஜித் சாருடைய பிறந்தநாள் வரப்போது. அந்த நாள்ல இந்த படத்துடைய ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்களை வெளியிட போவதாக படக்குழு தரப்புல இருந்து சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. மேலும் இந்த படம் அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போவதாக படம் ஆரம்பிக்கும் போதே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த படத்தை ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு படக்குழு தள்ளி போட்டுட்டாங்க. அதே போலதான் சிவகார்த்திகனுடைய மிஸ்டர் லோக்கல் படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாச்சு. தற்போது இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தியை தள்ளி வைக்க படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதனை அந்த படத்துடைய நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எம் ராஜேஷுடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடிப்புல உருவாகி இருக்கும் படம் தான் மிஸ்டர் லோக்கல். ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள இந்த படம் துவங்கி மே 1ஆம் தேதி திரைக்கு வரும் அப்படின்னு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இதையொட்டி சிவகார்த்திகேயன் அஜித் சாருடன் மோதுகிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் இடையில எழுந்துச்சு. ஆனால் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் செய்திய ஆகஸ்ட் 10ஆம் தேதி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே போல முந்தைய இயக்கத்துல கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன் நடிப்புல உருவாகி இருக்கும் தேவராட்டம் படத்தை இதே நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் மே 17ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த இரு படங்களின் ரிலீஸ் செய்தியை மாற்றி புதிய ரிலீஸ் செய்தியை பட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி கௌதம் கார்த்தியின் தேவராட்டம் வருகிற மே 1ஆம் தேதியும், சிவகார்த்திகனுடைய மிஸ்டர் லோக்கல் மே 17ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த படங்களின் ரிலீஸ் செய்தி தள்ளி வச்சதுக்கான காரணம் எதையும் அந்த நிறுவனம் வெளியிடல. இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ். இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.